ஒரு குழந்தை சாப்பிடலைன்னா அது எப்படி போய் படிக்கும்? வயிற்றுல பசிய வச்சுட்டு அது என்னடா படிக்கும் பள்ளிக்கூடத்துல போய்? அதுக்கு ஒருவேளை சோறாவது கொடுத்து நம்ம கூப்பிட்டுறணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா? ஒரு அம்மாவுக்கு பைப்லைன் போட்டு கொடுத்ததே புடுங்கி போட்டு தேவையில்லை, எங்க அம்மாவும் எல்லாரும் போலதான். விருதுநகர்ல ரொம்ப தண்ணி பஞ்சம். எப்பயுமே இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒருக்க தான் தண்ணி வரும். சோ போய் போய் குடிக்கணும், அடிக்கணும், அதை தூக்கிட்டு வரணும். எங்க அம்மா மட்டும் என்ன ஸ்பெஷல்? எல்லா அம்மாவும் மாதிரிதான் எங்க அம்மாவுன்னு நினைச்ச மனுஷன் பிள்ளைங்களுக்கு சோறு அப்படின்னும் போது எல்லாரும் இல்லையா எதுவுமே நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு கவர்மெண்ட். ஏற்கனவே நீங்க இத்தனை பள்ளிக்கூடங்களை திறந்து வச்சுட்டீங்க, அதுக்கு ஆசிரியர்களுக்கு ஒரு நம்ம சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்குது, நிதி பற்றாக்குறை ரொம்ப இருக்கு. மதிய உணவு திட்டமா? ஐயோ அதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது ஐயாங்கிறாங்க. என் பிள்ளைங்க ஒருவேளை சாப்பிட்றதுக்காக நான் பிச்சை எடுக்கவும் தயார்னு சொல்லி தமிழக மக்கள் உங்ககிட்ட கேட்கிறாரு, தமிழக அம்மாக்கள் கிட்ட கேட்கிறாரு, சமைக்கும் போது ஒரு பிடி அரிசி எடுத்து வைங்க, எங்க ஆளுங்க வாங்கிடுவாங்க, அதை சேகரிச்சு நான் முதல்ல மதிய உணவு திட்டம்னு ஒன்று கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தன்மானத்தை எல்லாம் தாண்டி இன்னைக்கு குழந்தை படிக்கா யார் காலையும் உளனா தயாருன்னு சொல்லி நின்று இன்னைக்கு அது இந்த திட்டம் இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. நீங்க பெரிய பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் அவங்க கிட்ட எல்லாம் நான் பேசி இருக்கிறேன், ரிட்டையர்ட் ஆனவங்க. உங்க ஐயாவினுடைய அந்த மதிய உணவு திட்டத்துல அதை நாங்க சாப்பிட்டுதான் நாங்க எங்களால படிக்கவே முடிஞ்சிச்சு அப்படின்னு. இலவச கல்வி, இலவச உணவு, இலவச சீருடை, இன்னைக்கு ஒரு புரட்சியை பண்ணிட்டு போனாரு. எனக்கு அந்த திட்டம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நிறைய மாநிலங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, வெளிநாடுகள்ல கூட அந்த திட்டத்தை நான் பாக்குறேன்.